வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காவலர் பதவிக்கு மீண்டும் உடல் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க. அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த நியூஸ் நவம்பர் 9 வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை காவலர் பதவிக்கான தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. உடல் தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, அசாம் ரைபிள் படை, போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு படை ஆகியவற்றிற்கு காவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வது குறித்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிட்டது. இந்த பதவிக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு சென்னை ஆவடி CRPF மைதானத்தில் கடந்த அக்டோபர் 21 உடல் தகுதி தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. அன்று மழை பெய்ததால் பல தேர்வு செய்யப்படவில்லை. அதாவது நிறையா பேர் தேர்வு செய்யப்படவில்லை. இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் 2 பேர் 270 பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் இப்போ நமக்கு திரும்படியும் மேலும் இதுக்கான PET டெஸ்ட்டை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் லாஸ்ட்டாக என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடல் தகுதி தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும். அதாவது 5 கிலோமீட்டர் தூரத்தை மைதானத்தை ஆண்கள் 13 முறை சுற்றி வர வேண்டும். 1600 மீட்டர் தூரத்தை பெண்கள் 4 முறை மைதானத்தை சுற்றி வர வேண்டும். எனவே 13 சுற்றுகளை முடித்த ஆண்களுக்கும் 4 சுற்றுகளை முடித்த பெண்களுக்கும் மீண்டும் ஓட்டப்பந்தய போட்டியை நடத்த வேண்டும். அதே போல் உயரத்தை அங்கீகரிக்கப்பட்ட டிஜிட்டல் இயந்திரத்தை கொண்டு மீண்டும் முறையாக அளவிட வேண்டும். இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதாவது ஆண்கள் 13 முறை அந்த ஒரு மைதானத்தை சுற்றணும். அதாவது 410 மீட்டர் இருக்கும். அதை 13 முறை சுற்றிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதுவே பெண்கள் நீங்கள் 4 முறை அதை சுற்றியிருக்கணும். அது 1600 மீட்டர் நமக்கு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன இந்த 13 முறையும் பெண்கள் 4 முறையும் முழு சுற்றையும் நீங்கள் சுற்றி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான PET டெஸ்ட் மறுபடியும் நடக்கும். நான் பாதியிலேயே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு PET டெஸ்ட் திரும்படியும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த முழு சுற்றையும் சுற்றினவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கான PET டெஸ்ட் ரீPET டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு உயரம் டிஜிட்டல் முறையில் மறுபடியும் கணக்கிடப்படணும். அதாவது இப்போ ரன்னிங்கில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உயரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நீங்கள் மறுபடியும் உங்களுக்கான உயரம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதாவது இதுக்கு முறையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்வுக்குழு தரப்பில் திட்டமிட்டது. இரு தரப்பும் வாதங்களை கேட்ட நீதிபதி GK இளந்திரையன் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது, உடல் தகுதி தேர்வு தொடர்பான வீடியோவை பார்த்தபோது ஓடுதளத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. எம்சாண்ட் வேறு அதில் போடப்பட்டுள்ளது. 50 முதல் 100 பேரை ஒரே நேரத்தில் ஓடவிடப்பட்டுள்ளனர். இதனால் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு இடித்து கொண்டும் ஓடுகின்றனர். இந்த ஓட்டப்பந்தயம் முறையாக நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உயரத்தை அளவிடுவதில் இந்த முறை டிஜிட்டல் முறையை கையாண்டுள்ளனர். அதுவும் அவசர காலத்தில் உயரத்தை அளந்துள்ளனர். அதாவது அவசரமாக உயரத்தை அளந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும், அதாவது திருப்பி வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல நீதிபதி சொல்லி மறுபடியும் உங்களுக்கான ரீPET டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஆணையை வழங்கியிருக்காது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மழைக்காலம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான PET டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த மழை காரணமாக தான் நமக்கு இந்த PET டெஸ்ட்டே நடக்குது. அதனால இந்த மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான PET டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.